தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பாஜக சொந்தம் கொண்டாடி வருவதாக விமர்சித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருவரும் மாறி மாறி பரஸ்பரம் விமர்சித்து வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பாஜக தமிழ்நாட்டில் ஏதுங்க? பாஜக தமிழ்நாட்டில் 0 தான். இங்க ஒன்றும் கிடையாது. அவங்க இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்குறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர் பெருங்குடி மக்களுடைய வாக்கு. அதே போன்ற வேலூர்ல நாடாளுமன்றத்தில் ஏசி சண்முகம் முதலியார் சமூகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட வாக்கு, யாதவா சமூகத்தை சார்ந்த சிறையில் இருக்கின்ற தேவநாத யாதவ் அவருடைய யாதவ் வாக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா OPS டிடிவி தினகரன் முக்குலத்தோர் வாக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை சாதியாக உள்ள தலைவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்கெல்லாம் பாஜக வாங்கிட்டு, இது பாஜக வாக்குன்னா யார் நம்புவாங்க? முழுக்க முழுக்க வட மாநில மாவட்டங்களில பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள்லாம் அவருக்கு விட்டுட்டு அவங்க வாக்குறாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதனால மக்களுக்கு தெரியும் பாஜக ஒரு வாக்கு வங்கியும் கிடையாது.